நிறைய காரம், ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பனானா யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். பனானா கஸ்டர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் பால், 4 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு பனானா ஒரு மீடியம் சைஸ் பனானா தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கார்னிஷிங்க்கு நட்ஸ், எல்லா நட்ஸுமே பிஸ்தா, வால்நட், ஆல்மண்ட், முந்திரி எல்லாமே கோர்ஸா இது மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது வெண்ணிலா ஃப்ளேவர். வெண்ணிலா எல்லாத்தோடையுமே நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுனால வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல சுகரில் நான் கொஞ்சோண்டு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பால் விட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கிளாஸ் மில்கில் சும்மா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். லம்ஸ் ஒரு பேனில் நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் பவுடர், சுகர் மிக்சரை இதில் ஆட் பண்ணி கலக்க போகிறோம். பால் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கஸ்டர்டும் சுகரும் கலந்து வச்சோம் இல்லையா பாலில், அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் நான் அடுப்பு வச்சுருக்கேன். இது நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா திக்காக ஆரம்பிக்கும். நம்ம போட்ட கஸ்டர்ட் போட்ட உடனே பால் திக்காக ஆரம்பிக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நான் இதோட பனானா ஸ்லைசஸ் ஆட் பண்ணிட போகிறேன். பனானா ஸ்லைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் குக் பண்ணால் போதும். லாஸ்ட்டாக நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, பிஸ்தா, ஆல்மண்ட் மிக்சர், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்ம பனானா கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியும் படும். இது ரொம்ப ஹெல்த்தியான, குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஈஸியான டிஷ். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.